ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிக்கிஸ் கிச்சனில் சூப்பரான ஒரு வறுவல் ரெசிபி பார்க்க போகிறோம். நாட்டுக்கோழி வச்சு வறுவல் செய்ய போகிறோம். ரொம்ப அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. வாங்க இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நாட்டுக்கோழி வறுவல் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம நாட்டுக்கோழியை வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு குக்கரில் ஒரு டீஸ்பூனை விட கொஞ்சம் அதிகமாக நல்லெண்ணெய் சேர்க்குறேன். நல்லெண்ணெயில் தான் நாட்டுக்கோழி எப்பயுமே பண்ணணும், அதான் நல்லது. அடுத்ததாக இதில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட போகிறோம். ஒரு டீஸ்பூன் மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்போ சேர்த்துடலாம். எண்ணெய் ரொம்ப காஞ்சதுக்கப்புறம் போட்டாதீங்க, அடி பிடிச்சிரும். இப்போவே போட்டுக்கோங்க. போட்டு லைட்டாக இதை வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு அதோடவே ஒரு டீஸ்பூன் மட்டும் மிளகாய் தூள் சேர்க்குறேன். இந்த சிக்கனில் நல்லா காரம் பிடிச்சி வேகிறதுக்காக இப்போ சேர்க்கலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம சிக்கனை உள்ளே போட்டுடலாம். சிக்கன் நான் இன்றைக்கி 400 கிராம் நாட்டுக்கோழியை சுத்தம் பண்ணி கழுவி எடுத்திருக்கேன். இப்போ அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா அந்த ஸ்மெல் போகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அந்த கவிச்ச வாடை வரும், அது போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்குங்க. எந்த அளவுக்கு வதக்குறீங்களோ அந்த அளவுக்கு தான் நமக்கு அந்த வாடையெல்லாம் போயிட்டு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி பார்த்து அளவாக சேர்த்துக்குங்க. ஏன்னா நம்ம வறுவல் தான் பண்ண போகிறோம், ட்ரையாக தான் வேணும். அதனால அளவாக இது வெந்து வர்ற அளவுக்கு மட்டும் நீங்கள் தண்ணி சேர்த்தா போதும். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம். போட்டுட்டு கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு மூடி போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா வெந்து வர்ற அளவுக்கு இதை விசில் வச்சுருங்க. நான் மீடியமில் 7லேருந்து 8 விசில் வைப்பேன். அப்போ தான் நல்லா வெந்து வரும். ஸோ நீங்கள் பார்த்து உங்கள் குக்கருக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி விசில் விட்டுக்குங்க. ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ பார்க்கலாம் கோழி எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு. பாருங்கள், கோழி நல்லா வெந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நல்லா வெந்துருச்சு. ஸோ இந்த தண்ணியை நம்ம ட்ரெயின் பண்ணி வச்சுட்டு நம்ம வறுவல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போது வறுவல் பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன்லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கொஞ்சமாக கல்பாசி, பட்டை சுருள் பட்டை இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன் நான். அதுக்கப்புறமா கொஞ்சமாக பிரியாணி இலை, ஒரு சின்ன துண்டு தான், சின்ன பீஸ் தான் எடுத்திருக்கேன். அப்புறமா இந்த அளவுக்கு அனாசிப்பூ, 2 கிராம்பு, 2 பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே இப்போ எண்ணெயில் சேர்த்துடலாம். இது ஒரு நிமிஷம் நல்லா இந்த எண்ணெயில் வறுபடட்டும். நல்லா வாசம் கொடுக்கும். இதெல்லாமே பச்சை மிளகாய் லைட்டாக வெடிக்கும், பார்த்து கவனமாக பண்ணிக்கோங்க பிகினர்ஸாக இருந்ததுன்னா. ஸோ நீங்கள் முன்னாடி சேர்த்துலேன்னா வெங்காயம் வதக்குனதுக்கப்புறம் கூட சேர்த்துக்கலாம். அப்புறமா இதில் கருவேப்பிலை. வறுவலுக்கு கருவேப்பிலை கொஞ்சம் அதிகமாக போடலாம், நல்லாயிருக்கும். போட்டதுக்கப்புறமா நம்ம இதில் வெங்காயம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். சின்ன வெங்காயம் சேர்த்து கூட வறுவல் பண்ணலாம், சுவையாக இருக்கும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். அடுத்ததாக பொடி பொடியாக கட் பண்ண ஒரு தக்காளி. கிரேவிக்கு தான் தக்காளி வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தணும். நீங்கள் வறுவல் பண்ணுறதுனால அளவாக சேர்த்துக்கிட்டா போதும். தக்காளி இந்த வெங்காயம் இருக்கிற இடம் தெரியாமல் நல்லா மசிஞ்சிடணும். அப்போ தான் வறுவல் நல்லாயிருக்கும். இல்லாட்டி கிரேவி மாதிரி போயிடும். ஸோ அதளவுக்கு நல்லா வதக்கிக்குங்க. ஒரு மூடி போட்டுடுறேன். தக்காளி நல்லா மசிஞ்சு வரட்டும். இப்போ பார்க்கலாம், தக்காளி நல்லா மசிஞ்சிருக்கும். பாருங்கள், தக்காளி லைட்டாக நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ இது இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுட்டு நம்ம இதில் பொடிகள்லாம் சேர்க்க போகிறோம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மட்டும் மல்லித்தூள் சேர்க்குறேன்.
அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் மிளகாய்த்தூள். ஆல்ரெடி மிளகாய்த்தூள் சேர்த்து நம்ம சிக்கனை வேக வச்சுருக்கோம். அப்புறமா வீட்லேயே அரைச்ச கறி மசாலா தூள் சேர்க்க போகிறேன். இதில் வந்து காரம் கொஞ்சம் இருக்கிறதுனால தான் நான் மிளகாத்தூளோட குவான்டிட்டியை வந்து கம்மி பண்ணிட்டேன். இப்போ இதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. கடைசியாக நம்ம பெப்பர் பொடி வேறு போட போகிறோம். ஸோ காரத்தை வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு பார்த்து போட்டுக்குங்க. நான் இது கொஞ்சம் காரசாரமாக வைக்க போகிறேன் வறுவலுங்காட்டி. இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கப்புறமா சிக்கன் வேக வச்ச தண்ணி இருக்கும் இல்லைங்களா, அந்த ஸ்டாக் வாட்டர், அதை ஃபஸ்ட்டு சேர்த்துடலாம். நம்ம சேர்த்துட்டு அது நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறமா தான் நம்ம கோழியை வந்து சேர்க்க போகிறோம். வேக வச்ச சிக்கனை அப்புறமா சேர்த்துக்கலாம். இதை ஃபஸ்ட்டு நல்லா இந்த மசாலாலாம் சேர்த்து நல்லா சுண்டி வரட்டும். அதோட இந்த பச்சை வாசம்லாம் போயிடும். நம்ம சேர்த்த பொடியோட பச்சை வாசம்லாம் நல்ல வாசனையாக இருக்குது இப்போவே. ஸோ இதை வந்து நல்லா கொதித்து தொக்கு மாதிரி வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம வேக வச்சுருக்கிற சிக்கனை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்குங்க. இன்னுமே இது நல்லா ட்ரை ஆகணும். இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். இந்த ஸ்டேஜில் பெப்பர் பொடி, ஃப்ரெஷ்ஷாக கிரைண்ட் பண்ண பெப்பர் பொடி போட்டுடலாம். நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் வரைக்கும் சேர்க்குறேன். காரத்தை பொறுத்து சேர்த்துக்கோங்க. கடைசியாக இதை சேர்த்து பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்துக்குங்க. இப்போ பாருங்கள் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இன்னும் கூட கொஞ்சம் நேரம் விட்டிங்கன்னா அந்த லைட்டாக இருக்கிற அந்த சொதப்பும் போயிட்டு நல்லா தனித்தனியாக வந்துடும். இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும் அடுப்பில். அவ்வளோதாங்க, நாட்டுக்கோழி வறுவல் இப்போ ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக மல்லி இலை, கொத்தமல்லி தூவி நம்ம இறக்கிடலாம். இந்த நாட்டுக்கோழி வறுவல் உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இதை வந்து நீங்கள் அப்படியே ஒரு ஸ்டார்டராக கூட சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா ரைஸ், வெரைட்டி ரைஸ் கூட ரொம்ப சூப்பர்வான ஒரு காம்பினேஷன். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது போல் இன்ட்ரெஸ்டான அண்ட் ஹெல்த்தியான இன்னொரு ரெசிபியோடு உங்கள் எல்லாரையும் வந்து மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.